அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த மாட்டை பார்த்திங்கன்னா, இது கொம்பில் அனைத்து மாடுகளிலுமே சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில் இது ஒரு மாடுல பார்த்திங்கன்னா, இடது பக்கம் இப்போ நான் எங்கே பார்த்துட்ருக்கேன்னா, மாடோட இடது பக்கத்தில் சதை கிழிஞ்சு போய், உள்ளே இருக்கிற வயிற்றோட சதை கிழிஞ்சு போய், உள்ளே இருக்கிற குடலுன்னு சொல்லுவாங்க, வயிறும் சேர்ந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. அதை தோல் மூடி இருக்குது. இதுக்கு ஆங்கிலத்தில் இதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இந்த ஹெர்னியா எதனால் வருது அப்படின்னா, வயிற்றில் இருக்கிற சதை கிழியிறது. எப்போ சதை கிழியும்? இந்த கொம்புள்ள மாடுகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொம்புள்ள பக்கத்தில் போனால், இல்லை 2 மாடுகள் சண்டை போடுறப்ப கொம்பு என்ன பண்ணும்? கொம்பை வச்சு இன்னொரு மாட்டை போய் இப்படி முட்டும். அப்போ தோல் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. ஆனால் உள்ள இருக்க சதை கிழிஞ்சு போய் உள்ள இருக்க, அதாவது வயிற்று பகுதியில் இருக்கிற, இது பேர் இந்த மாடுங்களுக்கு 4 வயிறும்பாங்க. ஒன்று அசையூன் வயிறு, அதாவது ரூமனம்பாங்க. அதுவும் குடலும் கொஞ்சம் வெளியில் முட்டிட்டு நிற்குது. இது பேர் தான் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர்னா அப்டாமினல் ஹெர்னியா, இங்குவனல் ஹெர்னியா கூட சொல்லலாம். இங்குவனல் இருக்கிறதுனால இது காலை இல்லை. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி தான் பண்ணுவாங்க. சர்ஜரினா அறுவை சிகிச்சை. அதாவது வலை மாதிரி உள்ளக்க வச்சு தச்சு விட்ருவாங்க. கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும். ஆனால் முற்ற மாடுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது நம்ம பண்ணுறப்ப போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ம்பாங்க. வலை வச்சோன்னா சரியான முறையில் பாதுகாக்கும். இல்லைன்னா அதனாலேயே மாடு செப்டிக்காகி இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சரியாமல் பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது மாடுங்களை பொறுத்தவரை.